அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழகம் முழுவதும் இந்திய அளவில் இன்றைக்கு மாநிலம் முழுவதும் செய்தி அது மட்டுமல்ல, உயர்நீதிமன்றமே இந்த வழக்கை விசாரித்து ஒரு தீர்ப்பை வழங்கியது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெண் வழக்கில் 6 வருடத்திற்கு உயர் நீதிமன்றத்தில் கடிதத்தை வழங்கினார். உயர் நீதிமன்றம் தானாக வழக்கை நடத்த வேண்டும். ஆனால் நீதிமன்றங்கள் இதற்கு தலைமை நீதிமன்றம் அனுமதி பெண் வழக்கினர் சரஸ்வதி அவர்கள் ரிட் மனு உயர் நீதிமன்றத்தில் ரெண்டு பேரும் தாங்கள் நான் கால் ஏற்கனவே நான் பேலன்ஸ் இது பண்ணிக்கிறேன். பல்வேறு முரண்பட்ட கருத்துக்கள் பத்திரிகைகளிலே ஊடகத்தில் செய்தி வந்துள்ளது. வாய் வன்கொடுமைக்கு கொடுக்கப்பட்ட புகார் இன்றைக்கு ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகை வாயிலாக வெளிவந்து இது ஒரு தவறான சட்டத்துக்கு புறம்பாக எந்த ஒரு எஃப்ஐஆரும் வெளியிடக்கூடாது என்பது சட்டத்தினுடைய. இருந்தாலும் இந்த எஃப்ஐஆர் வெளியிலே கசித்திருந்தது, வெளியிலே செய்தி பரவலாக வந்திருந்தது. அதில் வந்த செய்திகள் எல்லாத்துக்குமே 4 பேரும் வந்து எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த செய்தியில அந்த பெண் சொல்றாங்க, அந்த சார் கூட கொஞ்ச நேரம் இரு அப்படின்னு சொல்றதாக செய்திகள். அந்த சார் யார் அந்த சார் மக்கள் கேட்கிறார். என்ற குற்றவாளி தப்பிக்க கூடாது என்ற அடிப்படையில் தான் முன்னேற்றங்களும் இந்த போராட்டத்தை முன்னிருந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். அண்ணா திராவிட முன்னேற்றங்களுடைய நோக்கம் உண்மை குற்றவாளி தண்டிக்கிறது. அதற்கு இன்னும் உயர் காவல்துறை அதிகாரி சொல்கிறார், 100 நிமிடங்களுக்கு போன் வந்தது. அந்த புகாரின் அடிப்படையிலே அண்ணா பல்கலைக்கழகத்தில் செல்கிறோம். அந்த பாலில் ஆளாக்கப்பட்ட பெண்ணும் அங்கிருக்கிற போஸ்ட் இடம்பெற்றிருக்கிற ஒரு பேராசிரியர் சேர்ந்து புகார் அளிக்கிறார்கள். அப்படி என்று காவல்துறையுடைய ஆணையாளர் சொல்கிறார். அடுத்த நாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர் சொல்றார், அவர் அப்படி மறுக்கிறார். இன்னைக்கு காவல்துறை ஆணையாளர் அப்படி சொல்றார். 2ஆம் நாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் மறுத்து பேசுகிறார். இதன் மூலமாக உண்மை குற்றவாளி தப்பித்து விடக்கூடாது. அந்த மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும்.
ஏற்படுத்த வேண்டும், உண்மை குற்றவாளி நாட்டுக்கு அடையாளம் காட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் யார் அந்த சார் பதாகை ஏந்தி மக்களிடத்திலே அவர்கள் மீது பல்வேறு செக்ஷன்ல வழக்கு போட்டார். இது கண்டிக்கத்தக்கது. இது என்ன தவறு இருக்கிறது? யார் பேரை குறிப்பிடவில்லை. ஆனால் காவல்துறை ஆணையால் ஒருவர் தான் இதில் சம்பந்தப்பட்டவர் என்று அவர் குற்றம் சொல்கிறார், தகவல் தெரிவிக்கின்றார். ஆனால் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய செய்தியிலிருந்து வெளிவருவது மற்றும் ஒருவர் இருந்ததாக அந்த செய்திகள் தெரிவிக்கின்றன. அப்படி இருக்கின்ற பொழுது அதை கண்டுபிடிக்க வேண்டும் தான் என்னுடைய நிலைப்பாடு. அது மட்டும் இல்ல, நேற்றைய தினம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கன்னியாகுமரிக்கு சென்று இந்த கண்ணாடி இலை பாலத்தை அது அவரு கொண்டு வந்தது இல்லை. அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது, அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது, நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் கொண்டு வந்தோம். 2018 அப்பொழுது மத்திய அமைச்சர் கப்பல் போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்காரி அவர்கள், கருவூலத்துறை அமைச்சர் நிதின் கட்காரி, கப்பல் போக்குவரத்து அமைச்சர் வந்து டெல்லியில் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இதை தெரிவித்தேன், அங்கே சுற்றுலா பயணிகள் அதிகமாக வந்து செல்லக்கூடிய பகுதி. ஆகவே ஐயன் வசதியும் அங்கே இருக்கிற விவேகானந்த பாறை இணைக்கின்ற வகையில் விசாரிக்க வேண்டும் உத்தரவு போட்டேன். நீங்க என்ன பண்றீங்க? மாநில அரசாங்கம் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பெண்ணுக்கு நீதி கிடைப்பது இந்த பாலியல் இன்னைக்கு வந்து அண்ணா நகர் சிறுமி காவல் நிலையத்துக்கு போய் அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு எத்தனை பக்கம், அப்புறம் வேறொரு காவல் நிலையத்தில் அதை வந்து மாற்றுறாங்க. இதையெல்லாம் செய்தி வெளியான பிறகு உயர்நீதிமன்ற தானாக வழக்கு சிபிஐக்கு இந்த வழக்கு விசாரிக்கிறாங்க. சிபிஐக்கு விசாரிக்கின்ற அந்த வழக்கு ஏன் இந்த அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யறீங்க? சிபிஐ விசாரிக்கலாம்ல. அடியில் கனமாக இருந்தாலும் வழியில் பயம், உங்களுக்கு எந்த வித தடங்களும் இல்லையா? யாரை காப்பாற்றுவதற்காக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சீங்க? இப்படிப்பட்ட சம்பவம்லாம் இந்த ஆட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, சிறுமிகளுக்கு பாதுகாப்பு கிடையாது, மாணவிகளுக்கு பாதுகாப்பு கிடையாது, பெண்களுக்கு பாதுகாப்பு, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு. எல்லா ஆட்சியில் பேசும்போது எங்க போராட்டம் நீர் பெற்றாங்க, எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. நாங்கள் அப்படியே பண்றோம். இன்றைக்கு பாதிக்கப்பட்ட பெண் கொடுக்கப்பட்ட புகார் செய்தியில வெளியில் லீக்கேஜ் ஆகிட்டு அதில் இருக்கிற தகவல் அடிப்படையில் தான் நாங்கள் கேட்கிறோம். ஏன் இவ்வளவு பயப்படுது? யாரை காப்பாற்றுவதற்காக இந்த அரசாங்கம் இவ்வளவு முயற்சி செய்யுது, காவல்துறை இவ்வளவு முயற்சி செய்யுது. நிச்சயமாக அனைத்து அண்ணா திராவிட வரும். அப்பொழுது இதெல்லாம் தீர்வு அங்கேயே ஒரு பாலிவுட் அதுக்கு என்ன பிரச்சனை? இந்த பிரச்சனை உதவியும் பிரச்சனை நடந்துருக்கு. இப்படி இருக்கின்ற திருவாரூர் மாவட்டத்தில் மன்னார்குடியில் இன்னைக்கு அரசு கல்லூரி மாணவர்கள் இப்பதான் ஒவ்வொன்றா வெளியில் வருது. இன்னைக்கு மாணவிகள்லாம் துடிச்சோட வர்றாங்க. ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த அமைச்சர் இந்த ஆட்சி மீது பழி சுமத்து அதை மறைக்கிறதுக்கு ஏதோ அறிக்கை அதிமுக
ஒரே நிமிஷம் நான் கேட்கிற கேள்வி தவறாக முடிவு பண்ணுங்க. ஊடகத்திலேயே பத்திரிகையில் வருகிற செய்தி அடிப்படையில் தான் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி ஊடகத்தில் வருகிற செய்தி பத்திரிகைகள் செய்தி பொய்யா இந்த அமைச்சர் ஏற்றுக்கிறாரா? எத்தனை சிறுமிகள் பாலியல் பள்ளி வன்புறுத்தலாக நிறைய பள்ளியில் ஆசிரியர்களால எவ்வளவு பேர் பாலியல் வன்புறுத்தல் ஆளாயிருக்காங்க. ஆவுடையார் கோயிலில் நான் நம்மளுடைய தொலைக்காட்சி ஊடகத்தை பத்திரிகைகளை சொல்லியிருந்தேன். இன்னும் இது வரைக்கும் எப்படியா பதிவு பண்ணலையே? ஏன் பதிவு செய்ய மறுக்கிறாங்க? அங்கே இருக்கிற ஒரு அமைச்சர் செய்து அங்கே இருக்கிற அமைச்சர் பாதுகாப்பு. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், இன்றைக்கு நம்முடைய சென்னையில் எத்தனை பேர் இன்னொரு பல பேர் இப்படி சமீப காலமாக ஏற்பட்டது நிறைய இருக்குது. ஐயா, அவர் வந்து திமுக நிர்வாகி தான் அப்படிங்கறது நேற்று அதிமுக ஆவுடையார் கோயில்ல யாரு இந்த அமைச்சர்? யாரு? கட்சி மாறி போன அமைச்சர், விசுவாசம் இல்லாத அமைச்சர். நன்றின்னு ஒரு சொல்லுங்க பொருந்தாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டருடைய ரத்தத்தை நேர்மையாக மண்ணிலே இருந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. அம்மாவுடைய கருணையால ஒரு அமைச்சராக்குனாங்க. அந்த அடையாளத்தை வச்சு தான் அங்கே அடைக்கலம் கொடுத்துருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டி அந்த அதுல மாணவி கொடுக்கப்பட்ட புகார்ல இடம்பெற்றிருந்தது யார்? இடம்பெற்றிருந்தது இல்லையா? ஒருவர் இருப்பதாக தெரியுதுல்ல, உலகத்தை திரும்பி நீங்க தான் வெளியிட்டு இந்த செய்தியை. அப்படி அந்த செய்தியை ஏன் நீங்க ஐயா, அவர் திமுக நிர்வாகியே இல்லை அப்படின்னு அதெல்லாம் விட்டுரு சார். திமுக நிர்வாகி இல்லையா எல்லாம் இங்க ஆதாரம் இருக்குது. எதை சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆளுங்கட்சியா இருக்கிறீங்க, நீங்களே இப்பதான் ஒளிபரப்பு போடுவீங்க. அப்படி அப்படி கட் பண்ணி போறீங்க. அடுத்து வந்தா நாட்டு மக்களுக்கு உண்மை தெரியுங்க. நாட்டு மக்களுக்கு உண்மை தெரியும். அதுவும் இன்றைக்கு அவர் ஏற்கனவே பல குற்றச்செயல் ஈடுபடும். பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டார். சில வழக்குகள் இல்லை, சில வழக்குகள் இன்னும் அவர் வந்து சரித்திர பதிவேடு குற்றவாளி. அவர் கண்ணாடி பண்ண வேண்டாம். சரித்திர பதிவேடு குற்றவாளின்னு இருக்கின்ற ஒருவர் சர்வசாதாரண பல ஆண்டுகளாக அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில்